கடவுள் 6 நாள்ல எல்லாத்தையும் படைச்சி முடித்தார். இந்த 6வது மாசம், இது எத்தனாவது மாசம்? இந்த 6ன்றது ஒரு அடையாளமான ஒரு சொல். கடவுள் 6 நாள்ல எல்லாத்தையும் படைச்சி முடித்தார். இந்த இயரே பாருங்களேன், 26. 6ன்றது தேவன் 6 நாள்ல எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப 7வது நாள் அவர் என்ன பண்றாரு? ஓய்வு நாளாக அறிவிக்கிறார். அப்ப இப்படி சொல்லலாம், 6ன்னா என்ன தெரியுமா? தேவனுடைய கிரியைகளை தேவன் அனைத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் 6. ஆமென். ஸோ இந்த மாதம் சில வார்த்தைகள் உங்கள் மேலே பேச நான் விரும்புகிறேன். கடவுள் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக சிலவற்றையா, எல்லாம் சொல்லுங்க, யாவையும் செய்து முடித்தார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக. பர்சனலாக நம்புறீங்களா? உங்களுக்காக அவ்வளோ பெரிய கடவுள் உங்க ஒரு ஆளுக்காக இறங்குவாரா? உங்க ஒத்த ஆளுக்காக. ஆமாங்க, நீங்க ஒரு ஆள்ன்றது சாதாரண ஆள் கிடையாது. இன் காட்ஸ் எக்கனாமி எவ்ரி பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காணாமல் போன ஒரு ஆடு தானே போனா போதும். ஒரு ஆடு அவளுக்கு, நீங்க ஒரு ஆள் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஆட்டுக்காக மேய்ப்பன் ஒரு கிரியையை செய்கிறான். அது என்னது? 99 ஆட்டையும் பத்திரமா பார்த்துக்கோப்பான்னு விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அவன் போறான். அப்ப நான் சொல்றேன், உங்க ஒரு ஆளுக்காக கர்த்தர் ஒன்றை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். God is a working God. தேவன் கிரியை செய்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அப்ப இந்த நம்பர் 6, இந்த 6 அப்படின்றது என்னன்னா, கடவுள் எனக்காக வேலையை என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடித்தார் அப்படின்றது தான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்படின்றத மனதில் கொண்டு இந்த வார்த்தைகள் என்ன பண்றோம்? படிக்கிறோம். உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது. சில நேரத்தில் சில இதை பார்த்து, இது யார் பண்ணது அப்படி கேட்போம். இது யார் பண்ணது? இது இவங்க பண்ணது, இது அவங்க பண்ணதுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லுவோம் இல்லையா? நான் இந்த மாதம் உங்கள் லைஃப் அப்படி சுற்றி பார்த்தா எல்லாம் தேவன் பண்ணது. இந்த மாதம் உங்கள் பிஸ்னஸ் வேற மாதிரி மாறும், உங்கள் குடும்பம் வேற மாதிரி மாறும், உங்கள் ஊழியங்கள் சபைகள் வேற மாதிரி ஆகும். இது எப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அங்க என்ன வரும் தெரியுமா? இது கர்த்தரால் ஆயிடுச்சு. ஓ மா பிரஸ்யா தலா ப்ரோகெட்டே. ஆமென்.